ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருக்கும்படியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 2ஆம் அதிகாரத்தில் 10 தலைப்புகளில் நாம் செய்திகளை படிக்க போகிறோம். ஆக 1ஆம் அதிகாரத்தில் பல கோணங்களில் பல விதங்களில் செய்திகளை படித்தோம். தேவ ஆவியானவர் உதவி கொண்டு அவைகளை தேவன் நமக்கு இணைத்து காண்பித்தார். 2ஆம் அதிகாரத்தில் சுமார் 10 தலைப்புகளின், அதாவது நிகழ்ச்சிகளின் கீழே நாம் செய்திகளை கவனிக்க வேண்டியது இருக்கிறது. முதலாவது, தேவன் 7 நாட்களில் கிரியை செய்திருக்கிறார், ஓய்வோடு சேர்த்து. ஆக 1ஆம் நாள் என்ன செய்தார் என்பதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை முதல் நாள் நிகழ்ச்சியை சொல்லுகிறது. அந்த நிகழ்ச்சியை முடித்த பிறகு 2ஆம் நாள், அடுத்த 2ஆம் நாள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் தேவன் என்ன செய்தார் 2ஆம் நாளில். அதே போல 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள். 6ஆம் நாளில் தேவன் மிருகங்களையும் விலங்குகளையும் நில நீர் வாழ் பிராணிகளையும் சிருஷ்டித்த பிறகு மனுஷனை சிருஷ்டித்தார் 6ஆவது நாள். ஆதியாகமம் 1 அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் அந்த 5ஆம் நாள் நிகழ்ச்சியிலே என்ன நடந்தது என்பதை வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. எல்லா சிருஷ்டிப்பை காட்டிலும் ஏன் மனுஷன் மட்டும் விசேஷித்தவன் என்பதை இன்று சற்று அதிகமாக கவனிக்கப் போகிறோம் வேதத்தின் அடிப்படையிலே. ஆக 6ஆம் நாளிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று தேவன் விசேஷித்த கவனத்தை அவர்கள் மேல் வைத்ததை சொல்லி அந்த அதிகாரம் முடிகிறது. ஆனால் சிருஷ்டிப்பின் தொடர்ச்சி அடுத்த அதிகாரத்திலும் போகிறது. ஆதியாகமம் 1 அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் இணைத்தே படிக்க வேண்டும். கவனியுங்கள், அதிகாரத்தை பிரித்தது மனுஷன், வசனங்களாக பிரித்தது கூட மனுஷன், அதிலும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு. ஆக சில செய்திகளை புரிந்து கொள்வதற்கு நாம் எப்பொழுதுமே அந்த மூல பதிப்பை, மூல நிகழ்வை கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். ஒரு காரியம் நமக்கு புரியவில்லை என்றால் சில இடங்களிலே புத்தகத்தை ஆராயலாம், பல வேதங்களை ஆராயலாம், பல வேத வசனங்களை ஆராயலாம். அதையும் மீறி காரியங்கள் இன்னும் படிக்க விளங்க வேண்டுமென்றால் நாம் மூல பதிப்பிற்கு போவது அவசியம். அப்படி என்றால் மூல மொழிபெயர்ப்பிலே, மூல பதிப்பில் இருக்கிற சில செய்திகள் அதையும் தாண்டி முன்னே செல்ல வேண்டுமென்றால் புத்தக சுருளிலே மோசே எழுதியிருந்த பொழுது எப்படி இருந்திருக்கும் என்பதை கூட யூகிக்க வேண்டியது இருக்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 6 நாட்களில் செய்திகளை சொல்லி முடித்து 2ஆம் அதிகாரம் 7ஆவது நாளில் இருந்து துவங்குகிறது. அதாவது 7ஆம் நாளில் தேவன் ஓய்ந்திருந்தார் என்று. இப்பொழுது கேள்வியை கேட்க முடியும், மகாதேவன் வார்த்தையிலே இவ்வளோ காரியங்களை படைக்கக்கூடிய வல்லமை பொருந்தின தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், அந்த எலோஹிம், அந்த யாவே, அவர் எதற்கு ஓய்வு எடுக்க வேண்டும்?
எதற்கு தெய்வத்திற்கு ஓய்வு? அவர் ஓய்வெடுக்க வேண்டியதே இல்லை என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறது. கவனியுங்கள், சங்கீதங்களின் புத்தகம் 121 சங்கீதம் 5 வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவது இல்லை, தூங்குவதும் இல்லை. உறங்காத தேவன், தூங்காத தேவன், எதற்கு ஓய்வு? சரி, ஏசாயா 40:28க்கு வாருங்கள். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன். வார்த்தையை கவனிங்க, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர், கிரியேட்டரை குறித்து பேசுது. சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், அநாதி தேவன், சோர்ந்து போவதும் இல்லை, சோர்ந்து போவது இல்லையா, இளைப்படைவதும் இல்லை. அப்படின்னா எதுக்கு அவருக்கு இளைப்பாறுதல்? 7ஆம் நாள் ஏன் அவர் ஓய்ந்திருக்க வேண்டும்? முதல்ல தேவனுக்கு ஓய்வு தேவையா? ஒரு சாதாரண வாசகன் வேதத்தை படிக்கிறப்ப எந்த ஒரு அழுத்தம் இல்லாம, வார்த்தைகளில ஆழத்துக்கு போகாம இருக்கிறதே படிச்சுட்டு 6 நாளும் கர்த்தர் வேலை செய்தார், கிரியை செய்தார், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆழமாய் படிக்கிறவர்கள், தேவனை அதிகமாக படிக்க விரும்புகிறவர்கள் இதையெல்லாம் யோசிக்க வேண்டும். மகாதேவனுக்கு, தேவாதி தேவனுக்கு, வானம் பூமி கொல்லாதவருக்கு, தூக்கமே இல்லாதவருக்கு, தூங்க பழக்கம் இல்லாதவருக்கு, பூமியின் சர்வலோகத்தையும் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டி கர்த்தருக்கு எதற்கு ஓய்வு? ஏன் ஓய்ந்திருந்தார்? அப்படி என்றால் தேவன் ஓய்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்படி என்றால் 7ஆம் நாளில் என்ன செய்தார்? 7ஆம் நாளில் தேவன் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்தார் என்பதை இன்னொரு இடத்துல அழகான ஒரு வார்த்தையிலே வேதம் சொல்லி இருக்கிறது. என்னோடு கூட யாத்திராகமம் 31 அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்புங்கள். யாத்திராகமம் 31 அதிகாரம் 7ஆம் நாளை குறித்து படிக்கிறோம். முதலாவது தேவனை குறித்து படித்து பிறகு 7ஆம் நாள் அவசியமா என்பதை குறித்து படிக்கலாம். 7ஆம் நாளின் கட்டளையை பிரமாணத்திலே தேவன் சேர்த்து அதை இஸ்ரவேல் மக்கள் எப்படி அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை போதிக்கிறார். ஆனால் தேவன் 7ஆம் நாளில் என்ன செய்தார் என்பதையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார். கவனியுங்கள், 13ஆம் வசனம், 31:13 யாத்திராகமம். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். கவனியுங்கள், 15. 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒழிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். கவனியுங்கள் 17ஆம் வசனத்தை. அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமா இருக்கும். 6 நாளுக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். அதுதான் நடந்துச்சு. 7ஆம் நாளில் தேவன் எதற்கு ஓய்வு? என்ன செய்தார்? அப்படி என்றால் 6 நாளிலும் வேலை செய்த கர்த்தர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆனால் ஓய்வில் என்ன செய்தார்? பூரித்தார். 7ஆம் நாளிலே தேவன் அமைதியாக இருக்கவில்லை, பூரித்தாராம். இதை சொன்னது தேவன். 7ஆம் நாளிலே பூரித்தார், பூரித்தார், பூரித்தார். கர்த்தர் பூரித்த நாள் எதை கண்டு? தாம் படைத்த கிரியைகளை கண்டு. 6 நாளும் அவர் செய்த காரியங்களை பார்த்து பூரித்த நாள். அதோடு மட்டுமல்ல, 7ஆம் நாளிலே அமைதியாக இருந்து தாம் பிள்ளைகளுக்கு, தாம் சிருஷ்டிக்கு அவர் காத்திருந்தார். அந்த நாளிலே அவர்கள் எல்லாம் என்னை நோக்கி வந்தால் நான் வேற வேலை செய்து கொண்டிருக்க முடியாது. அவர்களது துதியை, ஸ்தோத்திரத்தை, கனத்தை
நான் பெற்றுக்கொள்வதற்காக நான் அதற்காக காத்திருக்கிறேன். ஆகவே அதையெல்லாம் நினைத்து தேவன் பூரித்தாராம். பூரித்தார். 7ஆம் நாள் தேவன் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அது மட்டுமல்ல, பூரித்தார், பூரித்தார், பூரித்தார். 7ஆம் நாள் தேவன் களிப்பும் சந்தோஷமும் கண்டு பூரித்தார். எல்லாரும் அவரை நோக்கி வரும் பொழுது பூரித்தார். அது மட்டுமல்ல, அந்த நாளை ஏன் பரிசுத்தப்படுத்தினார்? 7ஆம் நாள் பரிசுத்த நாள். ஏன்? அது பரிசுத்த தேவனுக்குரிய நாள். கவனியுங்கள், ஒரு முழு நாளையே தேவன் ஒதுக்கி இருந்தார். தேவனை கனம் பண்ணுவதற்கு மனுஷனுக்கு நேரம் இல்லை. அவன் அதிகபட்சம் கொடுக்கிற நேரம் 2 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆராதனைக்கு. இன்னும் சில இடங்களிலே 1.5 மணி நேரம். அதிகபட்சம் அவன் கொடுக்கிற நேரம். காரணம், அவனுக்கு நேரம் இல்லை என்பதனாலே 2 மணி நேரம் தான் அவன் ஒதுக்குகிறான் அது தேவனை ஆராதிக்க. ஆனால் தேவன் முழு நாளையும் ஒதுக்கி வைத்தார். முழு நாளையும். அப்படி என்றால் அந்த முழு நாளும் கர்த்தருக்குரியது. அந்த முழு நாளும் கர்த்தர் மகிமைப்பட, அவர் பரிசுத்தமாய் இருக்கிற ஒரு தேவன். அவரை சந்திக்கும் பொழுது மனுஷன் பரிசுத்தம் அடைகிறான். அவரை சந்திக்கும் போது சிருஷ்டிகள் பரிசுத்தம் அடைகிறது. ஸோ தேவன் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார் என்று இருக்கிறது. இப்பொழுது அடுத்த கேள்வி, ஓய்வு நாள் என்பது எது, 7ஆம் நாள் என்பது எது என்ற ஒரு கேள்வி தோன்றும். கவனியுங்கள், 7ஆம் நாள் என்பது சனிக்கிழமை. சனிக்கிழமை தான் 7ஆம் நாள். அதுதான் வாரத்தின் கடைசி நாள். ஆக தேவன் ஓய்ந்திருந்தது சனிக்கிழமை, 7ஆம் நாள் அதுதான். அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் கேட்கலாம், சனிக்கிழமை ஓய்வு நாள் என்றால் நாம் ஏன் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஓய்வு நாளை அனுஷ்டிக்கிறோம் என்று. யூதர்கள் இன்று வரைக்கும் சனிக்கிழமைகளில் தான் ஆராதனை செய்கிறார்கள். யூதர்களுக்கு இன்று வரைக்கும் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அப்படி என்றால் அதே யூதர்களின் தேவனாகிய அந்த யாவே, அந்த ஹேலோயிம், அவரை தொழுது கொள்ளுகிற இந்த கிறிஸ்தவர்கள் ஏன் சனிக்கிழமைகளிலே ஓய்வு நாளாய் அனுஷ்டிப்பது கிடையாது? அது உபதேச கோளாறா? இல்லை, அது உபதேச கோளாறு அல்ல. அது ஒரு போதனை, அவ்வளவுதான். 2வது, ஏன், எப்படி, எந்த காரணத்துக்காக நாம் சனிக்கிழமைகளை ஓய்வு நாளாக பாவிக்காமல் ஞாயிற்றுக்கிழமையை பாவிக்கிறோம் என்று கவனியுங்கள். இதை 7ஆம் நாள் ஓய்வு நாள், இது உங்களுக்கும் எனக்கும் செய்கிற நிரந்தரமான உடன்படிக்கை என்பதை தேவன் யாருக்கு சொன்னார்? யாருக்கு சொன்னார்? இஸ்ரவேலருக்கு. இஸ்ரவேலருக்கு. ஆக முதல் காரணத்தை கவனியுங்கள், இது நிரந்தரமான ஓய்வு நாள் உங்களுக்கும் எனக்கும். யாருக்கு? இஸ்ரவேலருக்கு. அந்த வார்த்தையை கவனியுங்கள். யாத்திராகம் 31:13, நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி. 16, ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். இது இஸ்ரவேலருக்கு நிரந்தரமா. சரி, அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளை சனிக்கிழமையாக்கி இருக்க வேண்டும், சனிக்கிழமைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் அப்படி கொடுப்பதில்லையே. காரணம் என்ன? வேத வசன அடிப்படையில் பழைய ஏற்பாட்டின்படி ஆசாரியன் ஆசாரிய வம்சத்திலிருந்தே வருகிறான். காரணம் என்ன? ஆசாரியனுடைய வம்சம் லேவி கோத்திரத்து வம்சம். வேற எந்த கோத்திரத்தாரும் ஆசாரிய ஊழியத்திற்கு வர முடியாது.
லேவி கோத்திரத்தார் மட்டும்தான் ஆசாரிய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆக ஆரோனுடைய மகன்கள் எலியேசார், பினேகாஸ், அப்படி இருந்தவர்கள் தான் வரிசையாய் வருகிறார்கள். ஏலியினுடைய பிள்ளைகள். ஆக லேவி கோத்திரத்திலிருந்து தான் ஆசாரியர்கள் வர வேண்டும். அப்படிதான் ஆசாரியர்கள் தங்கள் வரிசைப்படி, குடும்ப வரிசையின்படி, பாரம்பரியப்படி ஆசாரியர்களாக வருவதுதான் நியாயப்பிரமாண முறைமை. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நமக்காக பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்குறாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதித்து பாடுபட்ட பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியர் என்று அழைக்கிறது. சரி, பழைய ஏற்பாட்டில் ஆசாரிய பாரம்பரியத்திலிருந்து வந்தாரா இயேசு? இல்லை. இயேசுனுடைய கோத்திரம் எது? யூதா கோத்திரம், லேவி கோத்திரம் அல்ல. சரி, யூதா கோத்திரத்திலிருந்து இயேசு வந்து பிரதான ஆசாரியராக மாறுகிறார். மாறி என்ன செய்தார்? பிரமாணங்களை மாற்றுகிறார். ஆசாரியன் மாறினால் பிரமாணமும் மாறுகிறது. இதை தான் எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறான். திருப்புங்கள் எபிரேய நிருபத்துக்கு. எபிரேய நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியர். எப்படி இயேசு லேவி கோத்திரத்தில் வராதவர் எப்படி பிரதான ஆசாரியர் ஆனார்? யூதா கோத்திரத்து சிங்கம், யூதா வம்சத்தில் வருகிறவர், தாவீது வம்சத்தில் வருகிறவர். சரி, அதே எபிரேய நிருபத்திற்கு வாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கவனியுங்கள். வசனத்தை சொல்றப்ப முதல்ல குறிப்பை ரெஃபரன்ஸை எழுதிட்டு உடனே வசனத்தை பார்க்கணும். நீங்க யாரும் நோட்டை பார்க்கக்கூடாது, என்ன பார்க்கக்கூடாது. உங்க கண்ணு வசனத்தை பார்த்தா தான் அது மனசுல பதியும்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அது ஒரு பயிற்சி. அப்போதான் அது உள்வாங்க முடியும் காரியத்தை, வசனத்தின் ஆழத்தை. கண்ணு வசனத்தை பார்க்கலன்னா காது மட்டும் கேட்டால், பைபிளில் நீங்கள் போய் தனியாக படிக்கிறப்ப இது உங்கள் கவனத்தில் வராது. நீங்கள் வேதத்தை வீட்டில் படிக்கிறப்ப இந்த போர்ஷன் வரப்போ, ஓ அப்போ தெரியும் பிரதர் இப்படி சொன்னாரே அப்படின்னு. அதனால தான் கண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்றது. கவனிப்போம். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழுப்ப வேண்டியது என்ன? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமானால், ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டியதாகும். ஆசாரியன் மாறினா, அதனால லேவி கோத்திரத்துல தான் ஆசாரியன் வரணும் என்ற நியாயப்பிரமாணத்தை இயேசு மாத்துறாரு. அகைன் 14. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. வசனத்தை எபிரேய நிருபம் கடினமான நிருபம் புரிந்து கொள்ள. ஆனா செய்திகளோட இணைச்சு பார்த்து படிக்கிறப்ப எவ்வளவு எளிதா இருக்கு பாருங்க. அப்போ இயேசு பிரதான ஆசாரியனா மாறினாரு. எப்படி? தம் ரத்தத்தை சிந்தினதுனால, தம் ரத்தத்தினால மீட்பை உண்டாக்குனதுனால பிரதான ஆசாரியனா மாறினாரு. அப்படி மாறினதுனால அவர் பிரதான ஆசாரியன் என்று அழைக்கப்படுறாரு. இனிமே ஆசாரியத்துவம் லேவி கோத்திரத்திலிருந்து வர வேண்டியது இல்லை. நிரந்தரமான ஆசாரியன்.
யூதா கோத்திரத்து வம்சத்திலிருந்து வந்த இயேசு. இப்போ ஆசாரியத்துவம் மாறினதுனால அந்த வம்சமா வாழையடி வாழையா லேவி கோத்திரத்திலிருந்து வந்ததை இயேசு மாத்திட்டாரு. மாத்தினதுனால பிரமாணமும் மாறுது. ஸோ இனி பிரமாணத்தில் என்ன இருக்குது அப்படின்னு எபிரேய ஆக்கியோன் எழுதிட்டு வராரு. எப்போ எழுதுறாரு? இயேசு பிறந்து வளர்ந்து அவர் கல்வாரிக்கு சென்று ஜீவனை விட்டு உயிரோட எழுந்த பிறகு இந்த ஊழியத்தை செய்கிறவங்க இந்த நிருபத்தை எழுதுறாரு. இப்போ கவனிக்க வேண்டியது, இயேசு உயிரோட எழுந்தாரு, அது எப்போ அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தி. அது இயேசுவின் உயிர்த்தெழுதல் மிக முக்கியம். சிலுவையில் அறையப்பட்டது எவ்வளவு முக்கியமோ அதை விட பெரிய முக்கியம் இயேசு உயிரோடு எழுந்தது. சரி, இயேசு எப்பொழுது உயிரோடு எழுந்தார்? 4 சுவிசேஷ ஆக்கியோன்களும் அதை குறிப்பிட மறக்கவே இல்லை. 4 சுவிசேஷ ஆக்கியோன்களும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும் பொழுது, இப்பொழுது படியுங்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில், அண்டர்லைன், வாரத்தின் முதலாம் நாள். மேத்யூ 28:1 வாரத்தின் முதலாம் நாள். அகைன் மார்க்குக்கு வாங்க. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வாரத்தின் முதலாம் நாள். அகைன் மார்க்கு சுவிசேஷகன் எழுதுறாரு, வாரத்தின் முதலாம் நாள். அகைன் லூக்கா 24:1 வாரத்தின் முதலாம் நாள். அகைன் உயிர்த்தெழுதலை குறித்து எழுதுறப்போ வாரத்தின் முதலாம் நாள். யோவான் 20:1 வாரத்தின் முதல் நாள். வாரத்தின் முதல் நாள். இவங்க யாருமே இத கோடிட தயங்கவே இல்லை. வாரத்தின் முதல் நாள், வாரத்தின் முதல் நாள், வாரத்தின் முதல் நாள். என்ன நடந்துச்சு? அந்த மரித்த கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அப்போ சீஷர்கள் மரித்த கிறிஸ்துவை கண்ணில் பார்த்தாங்க, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவையும் கண்ணில் பார்த்தாங்க. இப்போ அந்த மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை போய் வெளியே சொல்றப்ப, ஆம் அவர் மரித்தார், ஜீவாதிபதியை நீங்க கொலை செய்தீங்க, ஆனால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதை நாங்கள் பார்த்தோம், அதற்கு நாங்கள் சாட்சிகள்னு சொன்னாங்களே. அப்போ உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறிக்கிற நாள், உயிர்த்தெழுதலின் நாள். அந்த உயிர்த்தெழுதலின் நாள் தான் வாரத்தின் முதலாவது நாள். யார் உயிர்த்தெழுந்தது? அந்த இயேசு, அந்த தேவகுமாரன், அந்த கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்தது வாரத்தின் முதல் நாள். இனிமே அந்த வாரத்தின் முதல் நாள் முக்கியமான நாள் ஆக்கப்படுது. இனிமே வாரத்தின் முதல் நாள் கிறிஸ்துவின் நாள், அதை தான் கர்த்தருடைய நாள் என்று அழைத்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே யோவான் சொல்லுவதை கவனியுங்கள். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. அது என்ன கர்த்தருடைய நாள்? அது என்ன கர்த்தருடைய நாள்? அதுதான் வாரத்தின் முதல் நாள். அது உயிர்த்தெழுந்தலின் நாள். ஆகவே இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்புகிற எல்லாரும், இயேசுவை கனம் பண்ணுகிற எல்லாரும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாரும், இயேசுவே தேவகுமாரன் என்று அறிக்கை பண்ணுகிற எல்லாரும் வாரத்தின் முதல் நாளை பரிசுத்த நாளாகவும் அனுஷ்டிக்க ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் 7ஆம் நாள் சனிக்கிழமை. அது ஓய்வு நாளாக நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அனுஷ்டிக்கப்படுவதின் காரணம் அதுதான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லுவது எது தெரியுமா? அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார்.
அது கர்த்தருடைய நாள், அது 7ஆம் நாள், அது வாரத்தின் முதல் நாள். ஆவிக்குரியபடி இதை பார்த்தாலும் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அது இயேசு உயிரோடு எழுந்த நாள். அதை தான் கிறிஸ்தவர்கள் 7ஆம் நாள் என்று அல்ல, ஓய்வு நாள் என்று அனுஷ்டிக்கிறார்கள். ஆக ஞாயிற்றுக்கிழமை என்பது வாரத்தின் முதல் நாள், அது கர்த்தருடைய நாள். இதை தான் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது ஞாயிற்றுக்கிழமையை மையப்படுத்துகிறோம். அது கிழமையை அல்ல, நிகழ்ச்சியை, உயிர்த்தெழுதலின் நிகழ்ச்சியை. ஆகையினால்தான் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் மக்கள் 7ஆம் நாள் சனிக்கிழமை என்று அனுஷ்டிக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் கர்த்தர் உயிர்த்தெழுந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லப்படுகிறதை திரும்ப திரும்ப அதை ஓய்வு நாளாக அனுஷ்டிக்கிறார்கள். அது கர்த்தருடைய நாள். பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், இதனால் என்ன, அவங்க விருப்பம் எதுவோ, அவங்களுக்கு எது தேவனை ஆராதிக்க விருப்பமோ அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று எழுதுகிறார். ஒரு சில நாடுகளிலே விடுமுறை நாள் தான் ஓய்வு நாள். இஸ்லாமிய நாடுகளிலே வெள்ளிக்கிழமை தான் விடுமுறை, அன்றுதான் அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள், அது ஓய்வு நாள் அவர்களுக்கு. ஆனால் வேதத்தின்படி எதையுமே குற்றப்படுத்த முடியாது, எதையுமே குற்றப்படுத்த முடியாது. அவரவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிற, தேவனை வணங்குகிற நேரத்தை தேவன் பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லுகிற அதை அனுஷ்டிக்கும் போது அதில் நாம் குறை காண்பது சரியல்ல. ஆனால் கேள்விக்கு பதில் தெரிந்திருக்க வேண்டும், கேள்விக்கு பதில் தெரிந்திருக்க வேண்டும். ஏன் அவர்களுக்கு 7ஆம் நாள், அது எப்படி நமக்கு வாரத்தின் முதல் நாள், ஓய்வு நாள் என்று? இந்த 2ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில் 7ஆம் நாளை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது. தேவன் என்ன செய்தார் 7ஆம் நாளில் என்று கவனிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. சோ 7 நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? 7 நாள் முடிஞ்ச பிறகு அடுத்தது என்ன? அதுதான் கொஸ்டின். ஸோ அடுத்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. 7 நாள் முடிஞ்சதும் சிருஷ்டிப்பு முடியல. அதிகாரத்தை பிரித்து படிக்கக்கூடாது. அதெல்லாம் 1ஆம் அதிகாரத்தின் செய்தி, இதெல்லாம் 2ஆம் அதிகாரத்தின் செய்தி படிக்கக்கூடாது. ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கணும். ஏன்னா இது வாசிக்கிற முறை தான். முறையை மாற்றி படித்தா முழு அர்த்தம் விளங்குது. படிக்கிற விதத்தை மாற்றி படித்தா முழு அர்த்தம் விளங்குது, அவ்வளோதான். நீங்கள் சாப்டர் 1ஐயும் சாப்டர் 2ஐயும் சேர்த்து படித்தீங்கன்னா சிருஷ்டிப்பு ஒரு தொடர் நிகழ்ச்சியாக நடக்குது. 7ஆம் நாள் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. கர்த்தர் எல்லாம் நல்லதுன்னு கண்டாரு, மிகவும் நல்லதுன்னு கண்டு ஓய்ந்திருந்தார். அடுத்தது என்ன? இன்னும் தேவன் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. ஸோ 2வது, பூமியில் மழை இல்லை அப்படின்ற செய்தியை சொல்லுது. கவனிப்போம். தேவனுடைய கட்டளைக்காக காத்திருக்கும் இயற்கை. 2வது குறிப்பு 5ஆம் வசனம், நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. போதும். இந்த அதிகாரத்தின் 2வது நிகழ்ச்சி 7 நாளைக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை கவனியுங்கள். தேவன் இப்போ பதில் சொல்லணும், கட்டளை இடணும், எல்லாமே அதுக்காக வெயிட் பண்ணுது. இவ்வளோத்தையும் செஞ்சு முடிச்சவர் ஏன் அதை உடனே செய்யல? கவனிப்போம். அந்த நிகழ்ச்சியை பாருங்க. 5ஆம் வசனம், நிலத்தினுடைய சகலவித செடிகளும்
பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. சரி, இல்லையா? இல்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏன்? அவர் கட்டளை இடல, வெயிட்டிங்ல இருக்குது. அவர் சொன்னா செஞ்சிடும். ஆனா இன்னும் முளைக்கல. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பொய்ய பண்ணவில்லை. ஸோ மழை இல்லை. ஒன்றை சார்ந்து ஒன்றை வரத கவனிங்க. முதல்ல செடிகளை விளையில. ஏன் செடி விளையில? செடி ஏன் விளையிலன்னா மழை இல்லை, அதனால செடி வளரல. சரி, மழை ஏன் இல்லை? மழை ஏன் இல்லை? மழை இருந்தா என்ன ஆயிருக்கும்? வேகமா வளர்ந்துட்டு இருக்கும். ஆனா மழை இல்லை. அப்ப தேவன் மழையை கூட கொடுக்கல, வெயிட் பண்றாரு. ஐயோ, இதை படிக்கிறப்ப ஒவ்வொன்றும் ஆச்சரியமா இருக்குது. ஏன் வெயிட் பண்றாரா? ஒருவேளை மழை வந்து அது செடி வந்து பெருசா வளர்ந்தா அது யார் சுத்தம் பண்ணுவான்? யாருமே இல்லையே. அதனால செடி முளைக்கல. சரி, செடி முளைக்கணும்னா மழை வரணும். மழையும் வரல. ஏன் மழை வரல? மழை வந்தா செடி முளைச்சிடும். ஸோ மழை வரல. சரி, மழை வந்தா இப்ப என்ன வேணும்? அதை பண்படுத்துறதுக்கு மனுஷன் வேணும். மனுஷன் இல்லாததுனால நான் மழையை கொடுக்கல. மழை கொடுத்தா செடி வந்துடும். ஒரு மனுஷன் இல்லாத ஏன் இது வரணும்? மனுஷனே இல்லாதப்போ எதுக்கு செடி? மனுஷனே இல்லாதப்போ எதுக்கு மழை? அதனால நான் எதை செஞ்சாலும் அவனுக்கு தான் செய்யணும். அவன் வரட்டும், பிறகு நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு தேவன் ஒரு மனுஷனுக்காகவே மழையை வராத, செடி முளைப்பிக்காத காத்துட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் யாருக்காக? இது யாருக்காக? மனுஷன் இல்லை, அப்ப எதுக்கு மழை? மனுஷன் இல்லை, அப்புறம் எதுக்கு செடி? மனுஷன் இல்லை, அப்புறம் எதுக்கு செடி, தாவரங்கள்? மனுஷனே இல்லையே, வளர்ந்தா யாருக்கு பிரயோஜனம்? யார் பண்படுத்துவா? தேவன் எப்பவுமே பின்னால எண்டுல லாஸ்ட்ல என்ன தேவைன்றத முன்கூட்டியே யோசிக்கிறவரு. தேவனுடைய ஞானத்தை பாருங்க, தேவனுடைய அறிவை பாருங்க. நம்ம வாழ்க்கையில கூட அதுதான், உன் வாழ்க்கையில கூட அதுதான். எடுத்ததும் நீ கேட்டா கொடுக்கறதில்லைன்னு கோச்சுக்கிறியே. தேவன் ஒவ்வொன்றையும் யோசிப்பாரு. உனக்கு இப்ப கொடுத்தா பின்னால அது வந்தா, அதுக்கு பின்னாடி அது தேவைப்பட்டா, அதுக்கு பின்னால வேற ஏதாவது வந்தா அப்ப என்ன செய்வ? ஓகே, முதல்ல நான் இதை கொடுக்கிறேன், மீதியை இப்ப கொடுக்கல. எப்போ? ஓகே, உனக்கு பின்னால என்ன தேவையோ அது எனக்கு முன்னாலேயே தெரியும். சோ உனக்கு இப்ப என்ன தேவையோ அதுதான் நீ பார்க்கிற. செடி முளைக்கல, மழை வரல, ஆனா நான் என்ன பார்க்கிறேன் தெரியுமா? வந்தா மனுஷன் இல்லையே, அது ஏன் வரணும் அப்படின்னு பார்க்கிறேன். வாழ்க்கையில தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையின் கடைசி எல்லை வரைக்கும் என்ன தேவை என்பதை முன்கூட்டியே யோசிக்கிறாரு. உன் வாழ்க்கையில கூட அதுதான். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நீங்க விசுவாசியா இருக்கலாம், ஜெபம் பண்ணலாம், கர்த்தரை அறிஞ்சிருக்கலாம், நீங்க தேவனை ஆராதிக்கலாம், நீங்க ஆண்டவரை உறுதியா பிடிச்சிருக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிறதோ நீங்க ஜெபிக்கிறதோ உங்களுக்கு நடக்கல அப்படின்னா தேவன் அமைதியா இருக்கிறார்னா அவர் அமைதியா இருக்கிறதுக்கே காரணம் இருக்கிறதுனால அமைதியா இருக்கிறாரு. கவனி, நீ இன்னைக்கு தான் பார்க்கிற, உனக்கு முன்னால இருக்கிற நாள் தான் தெரியும். இன்னும் சொல்ல போனா உனக்கு நிகழ்காலம் தான் தெரியும். தேவன் எப்பவுமே எதிர்காலத்தை, உன்னுடைய எதிர்காலத்தை, உன்னுடைய பின்காலத்தை, உன் வருங்காலத்தை அவர் எப்பவுமே பட்டியலிடுறவரு. மழை வரல, ஏன் வரல? மனுஷன் இல்லை, அதனால வெயிட்டிங். ஸோ இப்போ என்ன பண்றாரு?
மூடு பனியை அனுப்புறாரு. கவனிங்க, ஏன் மழையை அனுப்பல? மழையை அனுப்பியிருக்கலாமே. மழையை அனுப்புறதுக்கு பதில் என்ன அனுப்புறாராம்? மூடு பனி வந்து என்ன மூடியது. பெருவெள்ளம் ஓடிச்சுன்னு இருக்கா? இல்ல. என்ன இருக்கு? என்ன இருக்கு? நோ, மூடு பனி வந்து என்ன பண்ணுச்சு? பூமியை நனைச்சிச்சு. மழை இல்ல, மூடு பனி. மூடு பனி எப்படி இருக்கும்? மூடு பனி வந்தா எதிர இருக்கிறவங்க தெரியாது, பியூர் ஒயிட். ஆனா அதுல நடந்து போகலாம், அது மழை சாரல் மாதிரி கூட இருக்காது. ஆனா மூடு பனி வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் தண்ணீர் துகள்கள் இருக்கும். ஃபாஸ்டா கொடுக்கல மழையை. இப்போ அது முளைக்கிறதுக்கு லைட்டா கொடுக்கறாரு, மூடு பனியை கொடுக்கறாரு, மழையை கொடுக்கல. ஏன்? மழை கொடுத்து தாவர தளிர் வேகமா வந்தா அதை சுத்தம் பண்ண, அதை பயன்படுத்த அதுக்கு மனுஷன் வேணும். யாருமே இல்லாத ஏன் நான் அதை செய்யணும்? காரணமே இல்லாத எதுக்கு நான் அதை செய்யணும்? அதனால அவர் செய்யல. ஸோ மழைக்கு பதில் மூடு பனி வந்து அதை மூடுச்சு. ஸோ ஏதோ ஒரு ஈரம் அதுக்கு தேவையா இருந்துச்சு, அதுக்கு அலோவ் பண்ணாரு. இப்பதான் கர்த்தர் ஏற்கனவே செஞ்சதை மறுபடியும் அவர் யோசித்து காரியத்தில் இறங்குறாரு. இப்போ 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் படிச்சதை 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் ஜூம் பண்ணி படிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டம். இந்த அதிகாரத்தில் படிக்க வேண்டிய 3வது செய்தி, தேவன் மனுஷனை படைத்த சிருஷ்டித்த விதம். ஒவ்வொரு இன்சிடென்ட், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செய்திக்கு போகுது. ஸோ முதல்ல 7ஆம் நாள் பார்த்தோம். 2வது பூமியில் ஏன் மழை பெய்ய வைக்கல அப்படின்ற காரணத்தை பார்த்தோம். இப்போ அந்த பூமியில் மனுஷனை உண்டாக்குறதுக்கான செய்தியை 7ஆம் வசனம் சொல்லுகிறது. கவனிங்க, தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால சிருஷ்டித்தார். 1ஆம் அதிகாரத்தில் அதை தான் பார்த்தோம். எல்லாமே வார்த்தையில சிருஷ்டிக்கிறாரு, பார்த்து பேசுறாரு, கிரியே நடக்குது. எல்லாமே அவர் பேசுறது தான். எல்லாமே சொன்னார், தேவன் சொன்னார், தேவன் சொன்னார் என்ற வார்த்தை தான் முதல் அதிகாரத்தில் செய்தி திரும்ப திரும்ப வருது. சரி, தேவன் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்குது. அந்த வேர்ட் பவர், அந்த வேர்ட் பவர் தான் 6 நாளும் காரியங்களை செஞ்சுது. பூமியை பார்த்து பேசுறப்ப பூமியிலிருந்து தாவரங்கள் செடிகள் முளைச்சுது அப்படின்னு 3ஆம் நாள் நிகழ்ச்சி சொல்லுது. பூமியை பார்த்து பேசுறாரு, உடனே அந்த பூமி மண்ணிலிருந்து தாவரம் செடி கொடி இவைகள் வருது. அப்படின்னா நம்ம பயன்படுத்துகிற எல்லாமே தாவர தளிர்கள் மரங்கள் செடிகள் எல்லாம் பூமிக்குரியது. எல்லாமே ஆல்மோஸ்ட் நீங்க எதை பாருங்க, உலகம் முழுசும் இருக்கிற எல்லா செடி கொடி தாவரங்கள் மரங்களிலிருந்து சின்ன புல் பூண்டு வரைக்கும் பூமியோட சம்பந்தப்பட்டது, மண்ணோட சம்பந்தப்பட்டது. ஏன் அவர் பூமியை பார்த்து பேசினாரு? லிசன், அந்த வார்த்தையை கவனிங்க. 1ஆம் அதிகாரம் நான் பேசுறப்போ வசனத்தை கவனிச்சா இன்னும் விளங்கும். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதைகளுடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியில் படி கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது. எது வேர்டு யாருக்கு சொல்றாரு? பூமிக்கு சொல்றாரு. சோ முழு பூமியும் அதை தான் செய்யுது. அப்போ
அது காயா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், எல்லாம் பூமிக்குரியது, பூமியிலிருந்து வருது. நம்ம சாப்பிட்ற கிழங்கோ பழமோ எல்லாம் பூமிக்குரியது, பூமியிலிருந்து வருது. எல்லாமே. என்னதான் வெளிநாட்டில இருந்து நீங்க பொருளை சாப்பிட்டா கூட இந்த பழம் வந்து வானத்துல காய்ச்சுது அப்படின்னு யாருன்னா சொல்றாங்களா? இல்லையே, அப்படி யாரும் சொல்லியே. எல்லாமே தாவர தளிர், பழம், கனி, நம்ம சாப்பிடுறது சாப்பிடாது எல்லாமே பூமி. அந்த வேர்ட் அவர் சொன்னது பூமிக்கு அப்படியே நடக்குது. எல்லாமே பூமிக்குரியது. அதே மாதிரி 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாஸ்தா வானத்தை பார்த்து வானத்துக்குரியதை சொல்றாரு. கவனிங்க, வானத்தில் இருக்கிறது எல்லாமே கேஸ். ஸ்டார் என்பது எது? கேஸ். சூரியன் என்பது எது? கேஸ். 100% கேஸ். கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும், சூரியன் என்றது முழுசுமே கேஸ், வாயு. வானத்தை பார்த்து சொன்னது எல்லாமே கேஸ், எல்லாமே கேஸ். சூரியனை உண்டாக கடவுதுன்னாரு, கேஸ். சந்திரன், சுடரொளி, நட்சத்திரங்கள் எல்லாமே ஆகாயத்தோடு சம்பந்தப்பட்டது, எல்லாமே கேஸ். அகெயின் 5ஆம் நாள், பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். எது 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 ஜனிப்பிக்க கடவுது? ஜலம். அப்ப இப்ப எதை பார்த்து பேசுறாரு? ஜலத்தை பார்த்து பேசுறாரு. கடலை பார்த்து, தண்ணீரை பார்த்து பேசுறாரு. அவர் பார்த்து பேசுறப்ப அதில் இருந்து நீர் வாழுறது, ஜந்து, மீன்கள், எல்லா திமிங்கலங்கள் எல்லாம் ஜலத்திலிருந்து வருது. எல்லாமே டஸ்ட், எல்லாமே டஸ்ட். மீன் எதை சாப்பிட்டு உயிர் வாழுது? டஸ்ட் சாப்பிட்டு தான். டஸ்ட் எங்க இருக்குது? கடல்ல இருக்குது. அப்போ தேவன் எதை பார்த்து பேசுறாரு? தண்ணீர், கடலை பார்த்து பேசுறதுமே கடலுக்குரியது எல்லாம் கடல்ல இருந்து வருது. அது எந்த மீனா இருக்கட்டும் கடல்ல தான் இருக்குது. ஒரு திமிங்கலமாவது வண்டலூர் ஜூல தனியா அடிச்சு வச்சு இல்லை. திமிங்கலம் இருக்கிறதெல்லாம் எங்க? தண்ணியில தான். மீன் தண்ணியிலிருந்து வெளியே போட்டா மீன் செத்துருது. ஏன்? அவர் சொன்னது என்னன்னா, சமுத்திரத்தை பார்த்து சொன்னாரு, திரளானது நீர்வாழ் ஜந்து உயிர் எல்லாமே அதிலிருந்து வரணும், பிறப்பிக்க கடவுது. அதனால அதிலிருந்து வருது. இப்போ தேவன் பூமியை பார்த்து சொன்னதிலிருந்து தாவர தளிர்கள் வருது. ஆகாயத்தை பார்த்து சொன்ன அப்ப வாயுல சூரியன், நட்சத்திரங்கள் உருவாகுது. கடலை பார்த்து சொல்றப்ப, சொன்னப்ப, கட்டளை இட்டப்ப ஜீவ ஜந்து, நீந்தும் ஜந்து, மீன்கள், எல்லா தண்ணீர் வாழ் உயிரினங்கள் கடல்ல இருந்து வருது. அவர் எதை பார்த்து பேசுறாரோ அங்க கிரியை நடக்குது. லிசன், 5 நாட்கள் இது நடக்கிறப்ப 6வது நாள் மனுஷனை பார்த்து சொல்லல, மனுஷனே உண்டாகு அப்படின்னு. என்ன சொல்றாரு? இப்ப நாம் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. லிசன் கேர்ஃபுல்லி. இவ்வளவு நேரம் அவர் பார்த்து பேசினது பூமியே, ஆகாயத்தை, தண்ணீரை உண்டாச்சு, பார்த்து பேசினார், உண்டாது. ஆனா மனுஷனை படைக்கிறப்ப எதையும் பார்த்து பேசல, அவரே அவருக்கு சொல்றாரு. Look at that. 1வது அதிகாரத்தை கவனிங்க. 1ஆம் அதிகாரத்தை 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. எஸ், யாருக்கு சொல்றாரு? அவரே அவருக்கு சொல்றாரு. See, நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. எங்கனா சொன்னாரா? அவருக்கே சொன்னாரா? சொல்லுங்க. அவருக்கே சொல்றாரு. அப்பனா இது ரொம்ப கவனிக்க வேண்டியது. இவ்வளவு நேரம் பூமிக்கு பேசினப்ப தாவரம் வந்துச்சு, ஆகாயத்துக்கு பேசுறப்ப சூரிய வாயுகள் வந்துச்சு, ஜலத்துக்கு பேசுறப்ப ஜலம் வாழ் உயிர்கள் வந்துச்சு. மனுஷனுக்கு அவரிடத்திலே அவர் பேசுறாரு, அவரிடத்திலே அவர் பேசுறாரு.
ஏன் பேசுறாரு அப்படின்னா, லிசன், தேவன் ஆவியா இருக்கிறார். முக்கியமானது, தேவன் ஆவியா இருக்கிறார். இப்போ அந்த ஆவியான தேவன் அவரிடத்திலே பேசுறாரு, நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்படி என்றால் மனுஷன் என்பவன் ஆவியானவன். Man is a spirit. ஏன்னா அவன் சிருஷ்டிக்கப்படுறப்பவே தேவன் அவரை மாதிரி தாவரங்கள் 100% மண்ணு, நிலவாழ் மிருகங்கள் 100% மண்ணு, கடல்வாழ் ஜீவன்கள் 100% மண்ணு, ஆகாயத்தில் இருக்கிறவைகள் 100% கேஸ், வாயு. ஆனால் மனுஷன் 100% ஸ்பிரிட். அதனால தான் முதல்ல அவர் பேசுறப்ப அவருக்கே அவர் பேசினாரு, let us make God is spirit. அதனால அவரை மாதிரியே, அவர் சாயல் மாதிரியே இப்ப உண்டாக்கணும். அப்படின்னா முதல்ல மனுஷன் என்பவன் ஆவி. சரி, 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுது அவர் உண்டாக்குனார்னு. கவனிப்போம். 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்ப மனுஷன் என்பவன் ஆவி. கவனிங்க, கேர்ஃபுல்லா கவனிக்கணும். எங்கன்னா கவனத்தை திருப்பிட்டீங்க, நான் சொல்லிட்டு வர பாயிண்ட் பை பாயிண்ட் ஒன்னு கனெக்ஷன் ஆனது. மனுஷன் என்பவன் ஆவி. Man is a spirit. அப்போ இங்க மனுஷன்றது வேதம் சொன்னது ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அப்படின்னு. அப்படின்னா ஆனா பெண்ணான்னு சொல்ற முடியாது. ஆவிக்கு ஆண் ஆவி பெண் ஆவின்னு கிடையாது. அப்போ அது காமன். லிசன், ஈவில் ஸ்பிரிட் பிடிக்குது அப்படின்னா ஆண் ஈவில் ஸ்பிரிட்டா பெண் ஈவில் ஸ்பிரிட்டா கிடையாது. ஆவினா ஆவிதான். அப்போ மனுஷன் ஆவி, அவன் ப்ளூரல். இங்க சொல்றது மனுஷன் என்பது ப்ளூரல். அதனால தான் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் முதல்ல. அந்த ஆணுக்குள்ள பெண் உள்ள இருக்கிறா, ப்ளூரலா இருக்குது மனுஷன் அப்படின்றது. சரி, ஆனா ஆவி. கவனிப்போம் இங்க. ஸோ அங்க எந்த ஜெண்டரும் கிடையாது. அதனால அது காமனா சொல்லப்படுது. தேவனே அதை சொன்னார். அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவர் மனுஷனை உண்டாக்குறப்ப அவருடைய ஆவியில உண்டாக்குறார். ஆவி, அவன் தான் மனுஷன். அதனால தான் சங்கீதம் 8 வாசிக்கிறப்ப அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி. அது என்ன தேவ தூதரிலும் சிறியவனாக்கி? தேவ தூதர்ல ஆண் கிடையாது, பெண்ணு கிடையாது, மேல் ஃபீமேல் கிடையாது. லிசன், சங்கீதம் 8ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல். லிசன், கிரியேஷனோட சம்பந்தப்பட்டது. கிரியேஷனோட வார்த்தைகளை கவனிங்க, சிருஷ்டிப்போட சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. லிசன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27 வசனத்துல ஆளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அதை தான் சங்கீதம் 8 வாசிக்கிறோம். ஆளுகை தந்தீர், சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அப்போ எல்லாமே அவனுக்கு கீழாயிருச்சு. ஆண்டு கொள்ளுங்கள்னு. இப்ப என்ன ஆகுது? அவன் தேவ தூதரிலும் சிறியவன். இங்க பாருங்க, 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம்.
நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். அப்படின்னா man is a spirit, angel also is a spirit. அப்போ அது ஒரு ப்ளூரல் நேம். இப்ப என்ன பண்றாரு, பூமியில வாழணும்னா ஆவியில வாழ முடியாது. பூமியில வாழணும்னா எப்படி? பிராணிகள் எல்லா வீட்டு நாட்டு பிராணிகள் எல்லாம் சரீரத்தோட இருக்குது. அப்போ பூமியில வாழணும்னா ஆவியில வாழ முடியாது, சரீரம் வேணும். அப்போ பூமியில வாசம் பண்ணணும்னா சரீரம் வேணும். அப்போ man is a spirit, அவன் ஒரு ஆவி. அதனால தான் உள்ளான மனுஷன். அதனால தான் உயிர் போயிடுச்சா, உயிர் இருந்தா மனுஷன், உயிர் போயிடுச்சுன்னா பாடி. சோ சரீரத்துக்குள்ள இருக்கிறான் பாருங்க, அதுதான் ரியல் 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 மேன். இன்னும் தெளிவா சொல்றேன், man is a spirit, he covers with the body. மனுஷன் ஒரு ஆவி, அவனை சரீரம் என்ற ஒரு மூடியில தேவன் போட்டிருக்கிறாரு. அதனால தான் ஆவி போயிட்டதும் பாடி தனியா நிக்குது. ஆவி இருந்தா தான் அவன் மனுஷன். ஆனா அந்த ஆவி மட்டும் இருந்தா பூமியில வாசம் பண்ண முடியாது, பூமியில வாசம் பண்ண முடியாது. அப்ப தேவன் பூமியில வாசம் பண்றதுக்கு சரீரத்தை முக்கியமா வைக்கிறாரு. அதனால ஆதாம் ஸ்பிரிட் மேன் இப்போ அவனுக்குன்னு ஸ்பெஷலா செஞ்சு அவனை சரீரப்படி உருவாக்கி அவனுக்குள்ள நாசியில ஜீவனை ஊதுறாரு. இந்த நாசியில ஊதுனதுமே அவன் ஜீவ ஆத்மா ஆகிறான். இதுதான் 2ஆம் அதிகாரம், நாம் வாசித்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஓ, இப்போ மனுஷனை மண்ணினால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். ஏன் அப்படின்னா கவனிங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் மனுஷனை படைச்சிட்டு அவர்கள் பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்வார்கள். கேர்ஃபுல்லா கவனிக்கணும். காட் என்ன சொன்னாரு? 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கவனிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும், அவர்கள் பிராக்கெட் பண்ணுங்க, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். யார் ஆளக்கடவர்கள்? யார் ஆளக்கடவர்கள்? மனுஷர்கள். கவனிங்க, இங்க பாருங்க, தேவன் மனுஷனை உண்டாக்குறப்ப let us make அப்படின்னாரு, நம்ம சேர்ந்து உருவாக்கலான்னாரு. ஆனா அந்த மனுஷன் கிட்ட அதிகாரத்தை கொடுக்கிறப்ப let them rule அப்படின்றார். let us rule அப்படி சொல்லல. கவனிக்கணும். அதனால தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், என்னுடைய ஒவ்வொரு ஃப்ரேஸும் ஒவ்வொரு செய்தியை சொல்லிக்கிட்டே போகுது. ஒரு செய்தியை நீங்கள் மிஸ் பண்ணால் கூட நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. தேவன் சொன்னாரு let us make, நம்ம எல்லாம் சேர்ந்து மனுஷனை உருவாக்குவோம். ஆனா உருவாக்கிட்டு அவருக்கு சொல்றாரு, அவர்கள் பூமியை ஆளக்கடவர்கள், நான் இல்லை. ஸோ நான் விட்ரா பண்ணிக்கிறேன். I am spirit, God is a spirit. ஸோ நான் பூமியில் ஆள முடியாது, அவர்கள் ஆளணும். எதை? மிருகத்தை, கடல் வாழ் ஜீவன்களை, ஆகாயத்து பறவைகளை, பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் ஆளணும்னா இப்ப அவர்களுக்கு சரீரம் வேணும். தேவனுக்கு சரீரம் இல்லை, ஆவியா இருக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு? பூமியில அவன் ஆட்சி செய்யணும்னா அவன் ஆவியானவன், ஆனா அவன் சரீரத்தில் இருக்கணும். சரீரத்தில் இருந்தா தான் நீங்க பூமியில இருக்க முடியும்.
உங்க சரீரம் இருந்தால் தான் பூமியில் இருக்க முடியும். சரீரம் இல்லைன்னா பூமியில் வாழ முடியாது. அசுத்தாவிகள் என்ன பண்ணுது தெரியுமா? சரீரத்தை தேடி தேடி அலையுது, பூமியில் வாழுது. அதுங்களுக்கு தேவை ஒரு சரீரம். ஆனா அதுங்க ஆவிகள். ஏன் அவைகளுடைய விருப்பங்களை அவைகள் ஆளணும்னு நினைக்கிறப்ப ஆள முடியல. ஏன் முடியல? பூமியில ஆளணும்னா சரீரம் வேணும். அப்ப தேவன் let us make அப்படின்னு ஒரு let them rule அப்படின்னாரு. இப்ப தேவன் அவரே விலகிடுறாரு. அவர்கள் ஆள கடவர்கள், நான் விலகிடுறேன். ஏன்? நான் ஃபுல்லா ஸ்பிரிட். God is spirit. தேவனுக்கு சரீரம் இல்லை. சோ சரீரம் இருக்கிற மனுஷர்கள் பூமியை ஆளட்டும். அதனால அவங்க ஆவியானவங்க அவங்களுக்கு சரீரத்தை உருவாக்குறாரு. இப்ப சரீரத்தை உருவாக்கிட்டு நாசியில ஊதுறாரு. அவன் ஜீவாத்மானான். லிசன், தேவன் எப்படி பூமியை ஆள்றாரு பாருங்க. அவன் ஜீவாத்மா ஆகிறான். இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்த பிறகு சீஷர்களுக்கு மேல ஊதுறாரு. ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றாரு. ஏன்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆளுவேன். எப்படி? என் ஆவி உங்களுக்குள்ள வரணும். பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க பூமியை ஆளுவீங்க. அந்த பரிசுத்தாவின்றது நானு. சோ உங்க மூலியமா நான் உங்களுக்குள்ள வந்து இதே பூமியில ஆட்சி செய்வேன். ஆனா என் சரீரப்படி அல்ல, உங்க சரீரத்தை வச்சு. அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறப்ப, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரலோகத்தில் பிதா இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறாரு. பரலோகத்தில் சரீரத்தில் இருக்க முடியாது. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதே மாதிரி. ஆனா பரலோகத்துக்கு பூமிக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அகைன், பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ரோமர்ல கொஞ்சம் படிப்போம். பரலோக ராஜ்யம் புசிப்பும், ரோமர் 14:7. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எது இல்ல? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். புசிப்பும் குடிப்பும் இல்ல. சரி, எது தேவனுடைய ராஜ்யம்? எது? நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியில உண்டாக சந்தோஷம். அது என்ன பரிசுத்த ஆவியில உண்டாகிற சந்தோஷம்? பரிசுத்த ஆவி உனக்குள்ள வந்தா தேவனுடைய ராஜ்யம் வருது. அப்போ தேவன் பூமியை எப்படி ஆள்றாரு? தேவ ராஜ்யம் எப்படி வருது? தேவனுடைய ராஜ்யம் புசிப்ப குடிப்பம் இல்லை, ஆனா அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவி. சரி, தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியான உள்ள வர ராஜ்யம். அப்போ God is spirit. அவர் தூர ஒதுங்கிடுறாரு. பூமியை மனுஷன் ஆளணும். ஏன்னா அவர் தான் ஆளுகையை பண்ண சொல்றாரு. அவன் ஆளணும்னா அவனுக்கு சரீரம் வேணும். ஏன்னா அவன் ஆவி, ஆவியானவன், மனுஷன் ஆவியானவன். அவனுக்கு சரீரம் வேணும். ஆகையினால சரீரத்துக்குள்ள ஆவியை வச்சுறாரு. அந்த ஆவியில பரிசுத்த ஆவியானவர் எடைப்படுறப்ப தேவ ராஜ்யம் பூமியை ஆளுது. தூர போயிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. திரும்பவும் தேவன் பூமியை ஆள்றாரு. எப்படி? ஒவ்வொரு பிள்ளையினாலும், தேவ பிள்ளையினாலும் அவரே ஆட்சி செய்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். நான் பேசுறது பலருக்கு புரியாது. நீங்க கவனிச்சுட்டே வந்தால் தான் புரியும். லிசன், இங்க சொல்லப்பட்டிருக்கிறத திரும்ப பார்ப்போம். மனுஷன், அதை ஹியூமன் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஹியூமன். ஹியூமன்ன்றது ரெண்டு வார்த்தையினுடைய காம்பினேஷன். ஒன்று ஹியூமஸ், HUMUS, ஹியூமஸ், HUMUS, ஹியூமஸ் அப்படின்னா பாடி, மண் அப்படின்னு பொருள். மேன்
அப்படின்னா ஸ்பிரிட் பீயிங் அப்படின்னு பொருள். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க. ஹியூமன் அப்படின்னா ஆவி சரீரம் ரெண்டும் சேர்ந்து தான் ஹியூமன். ஆக பூமியில சரீரம் இல்லாம வாழ முடியாது. இது தேவன் நியமிச்சது. அதனால அவனை சரீரத்தில் உண்டாக்கி அவனுக்குள்ள நாசியில ஊதுறாரு. இப்போ அவன் ஜீவாத்மாவானான். அப்ப சரீரம் ரொம்ப முக்கியம் பூமியில ஆள்றப்ப. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்க ஏற்கனவே வேதத்தை படிச்சிருந்தா. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஆதாம் ஏவாளும் பாவம் செய்யறாங்க. புசிக்க கூடாது அப்படின்னு சொன்ன கனியை புசிக்கிறாங்க. அப்போ தேவன் நியாயம் விசாரிக்கிறாரு. ஆதாம கூப்பிட்டு விசாரிச்சாரு, ஏவாளை கூப்பிட்டாரு, சாத்தானை கூப்பிட்டு அவருடைய நியாய தீர்ப்பு, அவனுக்கு வர நியாய தீர்ப்பை சொல்றாரு. சொல்றாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு. ஏன் தேவன் டைரக்டா டீல் பண்ணல பூமியில? எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் தேவன் பூமியில அதை செய்ய? அப்ப தேவன் செய்யல. ஏன் தெரியுமா? அவர் ரொம்ப உண்மை உள்ளவர், வார்த்தையை காக்கிறவர். அதனால அவர் என்ன சொன்னார்னா, அவங்க பூமியை ஆளட்டோன்னாரு. நான் ஆளல. ஏன்னா பூமியில ஆள்றதுக்கு அவங்களுக்கு ஆவியும் சரீரமும் வேணும். எனக்கு சரீரம் இல்லை, நான் வெறும் ஆவி. ஆனா நான் சொன்னது 100% உண்மை. அதுல இருந்து நான் மாறவே மாட்டேன். தேவனை மாதிரி வாக்கு மாறாதவர் உலகத்துல யாருமே கிடையாது. வாக்கு மாறாத தேவன். அதனால அவர் வார்த்தையை அப்படியே காப்பாத்துறாரு. அவர் வார்த்தையை காப்பாத்த தொட்டுதான் பிறகு அவர் சொல்ற வார்த்தையின் மேல கூட மதிப்பு அதிகமா கூடுது. முதல்லயே தேவன் அதை காப்பாத்தலன்னு வைங்களேன், பிறகு சொல்றத நம்பி இருக்க மாட்டோம். முதல்லயே அவர் சொன்னதை காப்பாத்தினாரு. let us make, let them rule. தேவன் கோபம் வந்து, வேணாம் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, let me rule again அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா சொல்லல. முதல்ல என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீப் அப் பண்றாரு. என்ன ஒரு மகத்துவம் உள்ள தேவன் பாருங்க. முதல்ல என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீப் அப் பண்றாரு. வாக்கு மாறல, சொன்ன வார்த்தையே மாறல. அப்போ அவங்க தான் ஆளணும்னு சொன்னப்ப என்னதான் கோபம் வந்தா கூட அவர் குறுக்க வந்து அவர் சொன்ன வார்த்தையை மாத்தல. ஆனா ஒண்ணு செஞ்சாரு. ஏய் டெவில், நீ நினைச்சிட்ட நான் இந்த பூமியில வர முடியாதுன்னு. டெவில், நீ நினைச்சிட்ட நீ ஆதாம் ஏவாளையும் திருடி என்கிட்ட இருந்து அவங்கள பறிக்கலான்னு. ஏய் டெவில், நீ நினைச்சிட்ட நான் எதையுமே செய்ய முடியாதுன்னு. ஆனா ஒண்ணு தெரியுமா? நீ எந்த ஆதாம் ஏவாள என்கிட்ட இருந்து பிரிச்சியோ அதே ஆதாம் ஏவாள அவங்க சந்ததிய என்கிட்ட சேர்ப்பேன். நீ எந்த அதிகாரத்தை அவங்க கிட்ட இருந்து திருடுனியோ, நீங்க ஆளுங்கன்னு சொன்னப்ப அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தப்ப நான் அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்ததை நீ திருடிட்ட. ஆனா எந்த ஸ்திரியை வச்சு எந்த பெண்ணை வச்சு நீ ஏமாத்தி அந்த அதிகாரத்தை திருடுனியோ அதே ஸ்திரியின் வம்சத்தை வச்சு நான் உன் தலையை நசுக்கிறதே சரி அப்படின்னு தேவன் சபதம் எடுத்தாரு. ஏவாளை ஏமாத்தினான். சாத்தான் ஏமாத்தின பிறகு அவன் நினைச்சான் நம்ம நிரந்தரமா ஏமாத்தலான்னு. ஆனா தேவன் சொன்னாரு, நீ பாரு, நீ அது நினைச்சல, நான் அதே மாதிரி ஒரு காரியத்தை அதே ஸ்திரீயின் வித்தா வந்து உன் தலையை நசுக்கிறனா இல்லையா பார் அப்படின்னு சொல்லி தேவன் ஸ்திரீயின் வித்தா இயேசு என்ற ஒரு பெயர்ல பூமிக்கு வராரு. லிசன் கேர்ஃபுல்லி லிசன். நான் பேசுறது ஒரு ஆழமான டீச்சிங்.
ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டிங்கன்னா என்ன தப்பாக புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கலன்னா, பாதியில் என்ன கேட்டிங்கன்னா, அவர் ஏதோ புதுசாக சொல்கிறாருன்னு வைங்க. லிசன், கேர்ஃபுல்லி லிசன். தேவன் பூமிக்கு வர முடியாது, ஏன்னா அவர் ஆவியா இருக்கிறாரு. மனுஷன் பூமியில் ஆளணும், அவன் தான் ஆளக்கூடியவன், அவனுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அதிகாரத்தை பிசாசு திருடிட்டான். இப்போ எந்த அதிகாரத்தை திருடினா? ஏவாளிடத்துல பேசி பேசி அந்த அதிகாரத்தை திருடிட்டு அவர்களை தேவனிடத்திலிருந்து பிரிச்சுட்டான். இப்போ அதே தேவன் பூமிக்கு வரணும். எப்படி வரணும்? அவர் பூமிக்கு வரணும்னா வர முடியாது, அவருக்கு ஒரு சரீரம் தேவை. பரலோகத்தில் சரீரத்தில் இருக்க முடியாது, பூமியில ஆவியில மட்டும் இருக்க முடியாது. சரீரத்தில் இருந்தா தான் பூமியில வாழ முடியும். சரீரம் இல்லாத ஆவி சுத்தினே இருக்குது. ஏன்? சரீரத்தை தேடி. அப்போ சரீரம் பூமியில முக்கியம், அதை தேவன் கொடுத்தாரு மனுஷனுக்கு. இப்போ எந்த சாத்தான தேவன் எந்த சவாலை சந்திக்க வைக்கிறார் பாருங்க. நீ ஸ்திரீயினிடத்திலிருந்து நீ அந்த அதிகாரத்தை திருடுன, ஆதாமுக்கு கொடுத்த அதிகாரத்தை திருடுன. என் பிள்ளைங்க பூமியை ஆளணும்னு நான் சொன்னேன், ஆனா அந்த அதிகாரத்தையும் நீ திருடிட்டியே, அதே அதிகாரத்தை நான் உன்னிடத்திலிருந்து வாங்குறேன் பார் அப்படின்னு சொல்லி தேவன் இயேசு என்ற ஒரு உருவத்தில் பூமியில கன்னி மரியாள் வயிற்றில் பிறக்கிறாரு. கேர்ஃபுல்லா கவனிங்க. இயேசு பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி மரியாளுக்கு தேவதூதன் தரிசனமாகறான். அப்போ தேவதூதன் கிட்ட மரியாள் கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. அப்போ தேவதூதன் என்ன சொல்றாரு? தேவதூதன் என்ன சொல்றாரு? லூக்கா 1ஆம் அதிகாரம், கொஞ்சம் வாங்க, சிலதெல்லாம் வசனத்தை பார்த்தா தான் விளங்கும், கேட்கறது ஈஸி. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றால். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். எது? உன்னிடத்தில் பிறக்கும் குமாரன் தேவனுடைய குமாரன் எனப்படும். சரி, தேவனுடைய குமாரன் எப்படி வருவாரா? எப்படி? இது இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே அப்படின்னு கேட்கிறா. பதில் எப்படி வருது? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவாரு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வருவாரு. அவரு மனுஷனால பிறக்கல. ஏன்? அவருக்கு ஒரு பாடி தேவைப்பட்டுச்சு உருவம் எடுக்க. அவர் ஆவி, தேவன் ஆவிதான். ஆனா பூமியில வரணும்னா அவருக்கே ஒரு சரீரம் தேவைப்படுது. ஆகையினால பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும். அவர் உன்னதமானவருடைய குமாரன் குமாரன் எனப்படுவார். எவர்? அந்த உள்ள வரவர். யோசேப்புக்கு இதுல சம்பந்தமே இல்லை. யோசேப்புக்கு எவ்வளவு சம்பந்தம் இல்லை. டோட்டலா தி ஸ்பிரிட் ஆஃப் காட் உள்ள வந்தது. குமாரன் குமாரன் என்று அழைக்கப்படுகிறாரு. ஒன் மோர் திங், மேத்யூ 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. வெயிட். அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு என்ன பேரு? இயேசு. அவர் என்ன பண்ணுவாரு? ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பாரு. சரி, அப்புறம் படிச்சே வாங்க. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அடுத்த பேர் சொல்லுது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. பொருள் என்ன? எப்படி? முதல் பேர் என்ன? இயேசு. ரெண்டாவது பேர் என்ன? இம்மான். முதல் பேர்ல என்ன செய்வாரு? ஜனங்கள் பாவத்தை தீர்ப்பாரு. ரெண்டாவது பேர்ல என்ன செய்வாரு? கூட இருப்பாரு. இயேசு கிறிஸ்து
இயேசு சரீரப்படியானவர், கிறிஸ்து ஆவியின்படியானவர். கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் அப்படின்னு பொருள். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து பூமியை ஆளணும்னா அவர் பூமியில இயேசு என்ற பெயர்ல உருவத்தில் வராரு. God, the only God, the Spirit God. எப்படி? கிறிஸ்து உள்ள இருக்கிறாரு, கிறிஸ்து வெளியே இயேசு, ரெண்டும் ஒண்ணுதான். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசுதான் பூமியில இயேசுதான். ஆனா அவருக்குள்ள ஒரு தேவன், ஆவியில உற்பத்தியான அந்த தேவன், ஆவியினால வந்தாரு, பிறந்தாரு அந்த தேவன். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ள வாசம். எப்படி அந்த வார்த்தை மாம்சமாச்சு? அந்த வார்த்தை எது? தேவ ஆவி. பிலிப்பு கிட்ட சொன்னார், நானும் என் பிதா ஒன்றா இருக்கிறோம், நாங்கள் பிதாவை காண வேண்டும். பிலிப்புவே, இவ்வளவு நாள் நீ என் கூட இருந்து என்ன பார்க்கலையா? பிதாவை பார்க்கலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். சோ பூமியில இயேசு என்ற உருவத்தில் அந்த மகாதேவன் இருக்கிறாரு, வந்துட்டாரு. ஏசாயா 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 6ஆம் வசனம் படிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். வெயிட், என்ன அது? முதல்ல நமக்கு ஒரு, இங்க பாருங்க, நமக்கு ஒரு பாலன் பூமியில பிறந்தாரு. ஆனா குமாரன் இருக்கிறாரு, அவர் மேல இருந்து கொடுக்கப்பட்டாரு. இது இயேசு, அது கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, இயேசு அவுட்வர்ட், கிறிஸ்து இன்வர்ட். லிசன், ஒன் மோர் திங், ரெண்டு சேர்ந்து இயேசுதான். ஓகே, ஒன் மோர் திங். இயேசு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்படுறாரு. அடக்கம் பண்ணப்பட்டதும் அவர் ஆவியில போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணல, போய் பேசுறாரு. பேசிட்டு, ஏய் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளியே வாங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது எல்லாரும் வாங்க, எரேமியா, எசேக்கியேல், ஏசாயா, ஆகாய், செப்பனியா, மல்கியா எல்லாரும் வாங்க, நான் பூட்ட போறேன், நம்ம எல்லாரும் பரலோகம் போக போறோம் அப்படின்னு சொல்லி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதமானவர் பரலோகத்துக்கு மேலே ஏறி போறார். போயிட்டு அப்போ பிதாவினுடைய வலது பார்சத்தில் அவங்கள விடுறாரு. இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு திரும்பவும் அவர் உயிரோட எழும்புறப்ப அதே சரீரத்தோடு தான் வராரு. வந்து 3ஆம் நாள் இயேசு உயிரோட எழுந்தப்ப கல்லறையில் வச்ச சரீரம் இல்லை. ஏன்? அவர் அந்த ஆவி இந்த சரீரத்தோட இணைஞ்சு அதே பூமியில இருக்கணும்னா சரீரம் தேவை. உயிரோட எழும்புறப்ப திரும்பவும் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு ஆவியில சரீரத்துக்குள்ள வந்து அதே இயேசு வெளியே வராரு. ஏன்? பூமியில சரீரம் தேவை இயேசுவுக்கு. கவனிங்க, உயிர்த்தெழுதல் நடக்கிறப்ப ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லாம் மறுரூபமாவோம். இது உயிரோட இருக்கிறவங்க. ஆனாலும் கடைசி காலம் தோணிக்கும். அப்ப மரிச்சவங்க கல்லறைங்க திறக்கும். ஏன்? அங்கிருந்து அவங்க வரப்ப கல்லறையில் அவங்க சரீரம் ஆவியும் இணையும். இணைஞ்சு என்ன பண்ணுவாங்க? பூமியில 1000 வருஷம் ஆட்சி நடக்கிறதுக்கு பூமியில சரீரம் வேணும். அப்போ பூமியில சரீரத்தில் இருக்கணும்ன்றது தேவ நியதி. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வர சரீர உயிர்த்தெழுதல் அது மறுரூப உருவம் தான். ஆனாலும் கல்லறைகள் திறக்கப்படுது. ஏன் திறக்கப்படுது? இயேசு மரித்த பிறகு வெறும் சரீரம் தனியா ஆவி தனியா இல்லையே. இயேசுவும் ஆவியும் சேர்ந்து உயிர்த்த கல்லறையில் இயேசுவின் சரீரம் இல்லையே. அப்போ பூமியில சரீரம் முக்கியம். இங்க என்ன நடந்துச்சு?
ஆதாமுக்குள்ள சுவாசத்தை ஊதுறாரு, சரீரம் இருக்கு, அவுட் சைடு அப்பியரன்ஸ், ஆனா உள்ள ஜீவ ஆவி இருக்குது. அப்போ மேன் இஸ் a spirit, he covered with a body. இப்ப தெரியுதா சரீரத்தின் முக்கியத்துவம் எவ்வளோன்னு? இப்ப தெரியுதா சரீரத்தின் முக்கியத்துவம் எவ்வளோன்னு? அது தேவ நியதி, தேவன் நியமிச்சது. அப்போ இந்த ஒரு வசனத்துக்குள்ள நம்ம படிக்க வேண்டியதும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் இவ்வளோ செய்தி இருக்குது. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மா ஆனான். இப்ப இன்னும் ஒன்று சிருஷ்டிக்கிறாரு. சிருஷ்டிப்பு அந்த 2ஆம் அதிகாரம் முழுசும் தொடர்ந்துனே தான் இருக்குது. இது ஒரு சுருக்கம். இப்போ அந்த மனுஷனை தனியாக வைக்கிறதுக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்குறாரு. அந்த தோட்டத்தை கவனிப்போம். 8ஆம் வசனம் 2:8, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஏதேன் தோட்டத்தை குறித்து சொல்ற வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10 14 வரை ஏதேன் தோட்டத்தை குறித்து வர குறிப்புகள். இப்போ ஏதேன் தோட்டத்து குறிப்பு என்ன? 10ஆம் வசனம் படிங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத் என்று பெயர். இந்த தோட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்களை பார்ப்போம். தோட்டத்தில் தண்ணீர் பாயும்படி ஏதேனுக்குள்ள இருந்து நதி ஓடுது. முதல் நதிக்கு பேரு பைசோன். அந்த பைசோன் ஓடுற இடங்களுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுது. பைசோன்னா டு ஸ்ப்ரெட் அப்படின்னு பொருள். அதாவது பரவி செல்லுதல், பரவி செல்லுதல் அப்படின்னு. என்ன பரவி செல்லுதல்? முதலாம் ஆற்றுனால அவ்விடத்தில் பொன் விளையும். அந்த தேசத்து பொன் நல்லது. அவ்விடத்தில் கோமேதக கல்லு கூட விளையும் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த நதி ஓடுறதுனால அந்த பொன் விளைச்சல் அங்கே வருது. நம்பர் 2, நதியின் பெயர் கீகோன். கீகோன் அப்படின்னா புரண்டு ஓடுதல். கஷ், புரண்டு ஓடுதல் என்று பொருள். எவ்வளவு தூரம் ஓடுது? எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். எத்தியோப்பியா. 3ஆவது 14ஆம் வசனம், 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். இதக்கேல் அப்படின்னா குயிக், வேகம் என்று பொருள். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத் என்று பெயர். ஐபிராத் என்றால் கனி தருதல், ஃப்ரூட்ஃபுல்னஸ் என்று பொருள். இப்போ நான் சொன்னத முதல் நதிக்கு என்ன பெயர்? அதனுடைய பொருள். 2வது ஆற்றுக்கு அதனுடைய பொருள். 3வது ஆற்றுக்கு அதனுடைய பொருள். 4வது ஆற்றுக்கு அதனுடைய பொருள். இப்போ பொருள்களை மட்டும் சேர்த்து படிங்க. பரவி செல்லுதல், புரண்டு ஓடுதல்,
வேகமா ஓடுதல், கனி கொடுத்தல். எதுக்கு வேகமா போகணும்? கனி கொடுக்கறதுக்கு. எதுக்கு பரவி போகணும்? கனி கொடுக்கறதுக்கு. எதுக்கு புரண்டு போகணும்? கனி கொடுக்கறதுக்கு. ஸோ ஒரே ஒரு பர்பஸ் ஒன்று தான், கனி கொடு. வேகமா புரண்டு, வேகமா வளர்ந்து, வேகமா பரவி கனி கொடு. ஏன்? அந்த வசனத்தில் பாருங்க, 9ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில முளைப்பிக்க பண்ணினார். ஆனா மனுஷனே, நான் இந்த தோட்டத்துக்குள்ள உன்னை வச்சிருக்கிறேன், எல்லாம் உள்ள இருக்குது, எல்லாம் உள்ள இருக்குது. நீ எப்படி வாழணும் அப்படின்னு நான் உனக்கு கற்றுக் கொடுக்க போறேன். கவனிங்க, ஏவாள் வர்றதுக்கு முன்னாடியே ஆதாம் வந்துட்டாரு. அவர் ஏதேன் தோட்டத்தில் தனியாவே இருக்கிறாரு. ஆதாம் தனியா இருக்கிறாரு. ஆனால் தேவன் அவனுக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருக்கிறாரு. கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஆதாம் ஏவாள் வரத்துக்கு முன்னாடியே இருக்கிறாரு. ஆனா தேவன் அவரை சும்மா வச்சு இல்லை. எல்லாமே உள்ள இருக்குது, ஒரு குறையும் கிடையாது. பாருங்க, ஒரு நதி ஓடி பொன் விளையுது, கோமேதகம் விளையுது. அப்படி இருக்கிற ஒரு ஏதேன் தோட்டத்துக்குள்ள எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா அவன் சும்மா இல்லை, சும்மா இருக்கக்கூடாது. அப்ப தேவன் ஆதாம முதல்ல ட்ரெயின் பண்றாரு ஏவாள் வரத்துக்கு முன்னாடி. ஏன்? ஆதாம் தான் தேவனுடைய ரியல், அப்படியே ஜெராக்ஸ் காப்பி. ஆதாம் தான் பூமியில தேவஸ்தானத்தில் இருக்கிறான். The first man, முதல் மனிதன். பவுல் திரும்ப சொல்றாரு, முதல் மனிதன். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் மேன், தேவனை பார்த்தவன், ஐயோ அந்த சர்வ சிருஷ்டியின் கையினால உருவாக்கப்பட்டவன், அவனுக்குள்ள ஓடுறது அவருடைய சுவாசம், எல்லாமே அவன்தான். எல்லாமே அவன மாதிரி யாருமே இல்லை. அப்போ அவனை பூமியில வச்சப்ப வெறும் உருவத்தில் மட்டும் அவனை தேவன் அழகாகவும் கவர்ச்சிகரமாகவும் வீரனாகவும் வைக்கல. அவனை எல்லா ஆவிக்குரிய காரியங்கள்லையும் அவனை பயிற்சி கொடுத்து வைக்கிறாரு. முதல்ல தேவன் பயிற்சி கொடுத்து ஒருத்தனை உருவாக்குனார்னா அது ஆதாம தான். ஏவாள் வரத்துக்கு முன்னாடி என்னென்ன பயிற்சின்னு கவனிப்போம். ஏவாள் வரத்துக்கு முன்னாடி தோட்டத்தில் கனிகள் இருந்துச்சு அப்படின்னு ஆதாமுக்கு தேவன் கொடுத்த ஒவ்வொன்றையும் பார்ப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். இப்ப கவனிங்க, அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளை. அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் கட்டளையிட்டார். இப்ப லிசன், இப்ப ரொம்ப பேர் கேள்வி கேட்போம், ஆதாம் தான் பாவம் செய்வான்னு தெரியும்ல, அவனுக்கு எதுக்கு சோதனைக்கு எடுத்துன்னு வந்து அந்த பழத்தை அந்த தோட்டத்தில் வைக்கணும்? அது நன்மை தீமை அறிகிற கனி. நன்மை தீமை அறிகிற கனி, அதை சாப்பிட்டா கண்ணு திறந்துடும், அவன் சாப்பிட்டா செத்துருவான்னு தெரியுமே, எதுக்கு அதை எடுத்து வந்து தோட்டத்தில் தேவன் வைக்கணும்? அதை வச்சுட்டு அதை சாப்பிடாதன்னு சொல்லிட்டு சாப்பிட்டவனை பிடிச்சி விசாரிச்சுட்டு வெளியே அனுப்பிச்சிட்டது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கலாம். பைபிளை நீங்கள் மாம்ச கண்களில் படித்து மாம்சத்தின்படி யோசித்தா இப்படி தான் கேள்விகள் வரும். உங்களில் அநேகருக்கு அது வந்திருக்கும்.
நான் முதல்ல சொன்னேன், தேவன் ஏவாள் வர்றதுக்கு முன்னாடி ஆதாம பயிற்சிக்கிறாரு. லிசன், அந்த பயிற்சி அவன் எடுத்ததுனால தான் சாத்தான் ஆதாம சோதிக்கல, ஸ்ட்ராங்கா இருந்தான், அவனை மீட் பண்ணல. அந்த பயிற்சியை ஏவாள் எடுக்காததுனால ஏவாளை சோதிச்சா ஏவாள் ஆதாம. லிசன், என்ன பயிற்சி? அதாவது மனே லிசன், நான் சொல்றது கவனி. முதல்ல நான் நீ கனி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன். நல்ல கனி கொடுக்கணும், பரவி கனி கொடுக்கணும், வேகமா கனி கொடுக்கணும், நீ பரவி போய் பெருகி கனி கொடுக்கணும். நீ எப்பவுமே மகனே ஃப்ரூட்ஃபுல்லாவே இரு. எப்பவுமே மகனே ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற கனிகளை எல்லாம் பாரு, நீ எப்பவுமே அதை பார்த்து பார்த்து கனி கொடுக்கணும். கனியை சாப்பிட்றது மட்டும் இல்லை, நீ கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும். அதுதான் உனக்கு, அதுதான் உனக்கு, அதுதான் உனக்கு அப்படின்னு அவனை எப்பவுமே ஒரு நல்ல கேரக்டரா தேவன் மோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு, மோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவனுக்கு தான் நிர்வாணமா இருக்கிறான்னு கூட தெரியாது. ஏன் தெரியுமா? அவன் அவ்வளோ இன்னோசன்ட், அவ்வளோ இன்னோசன்ட். ஏன் ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னு தேவன் கேட்டப்போ, ஓ நாங்கள் நிர்வாணமா இருக்கிறோம், உங்களை நிர்வாணம்னு சொன்னது யாரு கேட்கிறாரு. நீ இன்னோசென்ட்டா இருந்தியே, ஒயிட்டா இருந்துச்சு உன் மனசு, நான் உன்னை அப்படித்தானே வச்சேன். அப்போ தேவன் அவனை வச்ச அப்ப, மகனே இருக்கிற கனிகளை பத்தி நீ கவலைப்படாது, எல்லாம் உனக்கு தான், ஆனா நீ கனி கொடுக்கணும். அதுதான் புதிய ஏற்பாட்டில் கனி கொடுத்தல், கனி கொடுத்தல், கனி கொடுத்தல்னு பேசுது. யாருக்கு பேசுது? ஆதாம். ஏதேன் தோட்டத்தில் எந்த பயிற்சி எடுத்தானோ அதே மாதிரி ஆவிக்குரிய பிள்ளைங்க, ஆவிக்குரிய விசுவாசிங்க கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும் அப்படின்னு பேசுது. ஆவியின் கனி, ஆவியின் கனி. அப்போ அந்த ஆவியின் கனி என்னன்னு விசுவாசிகளுக்கு தெரியும். தேவன் அவனை உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு அப்புறமா அவனுக்கு முதல்ல கனி கொடுத்தல சொல்றாரு. ரெண்டாவது கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறாரு. லிசன், கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கணும்னா ஏதாகிலும் ஒன்று இருக்கணும். இந்த பாரு மகனே, நீ எல்லாம் சாப்பிடு, அதோ இருக்குதே அதை தொடக்கூடாது. மன நீ எல்லாம் சாப்பிடு, அதை மட்டும் சாப்பிடக்கூடாது. கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். அப்போ தேவன் ஆதாமுக்கு முதல்லயே சொல்லிட்டாரு, சாப்பிடாத, கீழ்ப்படி, கீழ்ப்படி, கீழ்ப்படின்னு. அந்த கீழ்ப்படிதல் ஏதேன் தோட்டத்துக்குள்ளவே அவனுக்கு பிராக்டிஸை கொடுத்தாரு. அதுக்கு தான் அந்த கனி உள்ள இருக்குது. அதை நீ பார்க்கறப்பெல்லாம் ஏன் ஞாபகம் வரணும்? அதை நீ பார்க்கறப்பெல்லாம் காட் ஃபாதர் சொன்னாரு, ஃபாதர் சொன்னாரு அப்படின்னு ஞாபகம் வரணும். அப்போ அந்த கீழ்ப்படிதற்கான பயிற்சியை தேவன் ஏதேன் தோட்டத்திலே கொடுக்கிறாரு. லிசன், அவருக்கு சொன்னதெல்லாம் கவனிங்க, சொன்னதெல்லாம் கவனிங்க. 15ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் 2:15, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பயிற்சியை கவனிங்க, பயிற்சியை கவனிங்க. 15ஆம் வசனம், ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? பண்படுத்தவும், பண்படுத்தவும். பாவம் செய்யறதுக்கு முன்னாடியா பின்னாடியா? ஆதாம் வேலை செஞ்சு சாப்பிட்டாரு, பாவம் செஞ்சதுக்கு முன்னாடியா பின்னாடியா? பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே அவனுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு கட்டளையிட்டார். மேன் மஸ்ட் ஒர்க், அதான் ஷார்ட் ஃபார்ம். மேன் மஸ்ட் ஒர்க் ஆன்.
உழைக்கணும். இது ஏதேன் தோட்டத்தில், இது பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே. இந்த நியமனம் அவன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பிறகு இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், பாவம் செஞ்ச பிறகுதான் நீ வேர்வையை சிந்தி கஷ்டப்பட்டுவ, இது சாபம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே ஆதாம வேலை செய்யணும்னு சொன்னார். ஏன் சொன்னார்? எல்லாம் இருந்தாலும் நீ சரீரப்படி வேலை செய்யணும், பிசிக்கல் ஒர்க் உனக்கு வேணும். அப்போ பிசிக்கல் ஒர்க்கை தேவன் ஆதாமுக்கு பயிற்சி கொடுத்தாரு பிசிக்கலா. ஸோ இங்க ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் இருக்குது, ஆனா நீ ஒர்க் பண்ணு மகனே. சரீர பிரகாரமும் வேலை செய், வேலையும் செய், பண்படுத்து, பாதுகாரு. பண்படுத்துறது அப்படின்றது பிசிக்கல் ஒர்க்கு, பாதுகாக்கிறதுன்றது பொறுப்பு. அப்போ மேன் மஸ்ட் ஒர்க், இது தேவ நியமனம். அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ லேடிஸ் எல்லாம் வேலை செய்கிறாங்களா பிரதர்? அவங்க எப்படி? அவங்க பின்னால் வரும், அவங்களுக்கு இருக்குது, அவங்க இன்னும் வரல சீனுக்கு. அதனால் அவங்க வரப்போ அவங்கள குறித்து பேச வேண்டியது ரொம்ப இருக்குது. முதல் ஆதாம் சொல்லப்பட்டதுனால ஆதாம் குறித்து பேச வேண்டியது இருக்குது. ஸோ கனி கொடு, வேலை செய், பண்படுத்து, பாதுகாரு. ஸோ உன் சரீரப்படியும் வேலை செய்யணும், வேலை பொறுப்புகளையும் எடுத்து செய்யணும். அப்படி சொல்லிட்டு இப்போ அவனுக்கு கட்டளை இடத்தை கவனிங்க. 16, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், நீ புசி சொல்றாரு. 17ஆம் வசனம், ஆனாலும் நன்மை தீமை அறியும் கனியை நீ புசிக்க வேண்டாம். தேவன் தெளிவா பேசுறாரு ஆதாம் கிட்ட, புசி, இதை புசிக்காத. அப்புறம் நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டாரு. அதாவது பிரசன்ட் டைம்ல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, தேவன் அதை ஆதாமுக்கு சொல்றாரு. ஒருவேளை என் வார்த்தையை மீறி நீ செஞ்சிட்டினா நீ செத்துருவ அப்படின்னு அவனுக்கு அதையும் முடிவையும் சொல்றாரு. இப்போ அவனுக்கு சொல்லாதது எதுவுமே இல்லை, இந்த எண்டு வரைக்கும் சொல்லிட்டாரு, நீ புசிச்சா செத்துருவ. அப்போ அதன் விளைவும் சொல்லப்படுது. இது ஆதாமுக்கு தெரியும், எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. அப்போ தேவன் அவனை ட்ரெயின் பண்ற விதம் அது மட்டும் இல்லை. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன், எப்படி தேவன் ஆதாமை ட்ரெயின் பண்றாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 18, 19 வாங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அதாவது மனசுல அப்படியே நினைக்கிறாரு, இவன் தனியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவனை சும்மா விடல. அகைன் ஆதாமுக்கு வேலை வருது. 19ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. இந்த ஒரு இடத்துல இருந்து தான் ஆதாம்ன்ற பேரே வருது. கவனிச்சிங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷன் மனுஷன் மனுஷன். the name, அந்த ஆதாம் என்ற ஃபர்ஸ்ட் முறை, முதல் முறை பைபிள்ல வர இடமே இந்த 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல தான் ஆதாம் அப்படின்ற பேரு வெளியே வருது. என்ன பண்ணாரு? அவர் பேர் வச்சாராம் மிருகங்களுக்கு. அவன் என்னென்ன பேர் வச்சானோ அது அப்படியே ஆயிடுச்சான். லிசன், முதல்ல கவனிக்க வேண்டியது, அதம்மா அப்படின்னா மண்ணு அப்படின்னு அர்த்தம். ஆதாம் அப்படின்னா மண்ணிலிருந்து வந்தவன் அப்படின்னு அர்த்தம். அது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதம்மானா மண்ணு, ஆதாம் அப்படின்னா மண்ணிலிருந்து வந்தவன். இப்போ அந்த மண்ணிலிருந்து வந்தவன் மண்ணிலிருந்து வந்தவங்களுக்கே பேர் வைக்கிறான். என்ன பேர் வைக்கிறான்? அவன் என்னென்னலாம் பேர் வச்சானோ அது அப்படி ஆயிட்டு.
தேவன் ஆதாமுடைய நாலேஜை இன்க்ரீஸ் பண்றாரு, பயிற்சி கொடுக்கிறாரு. மகனே, இப்போ நீ என்னென்னலாம் பேர் வைக்கிறியோ வைடா, நான் அப்படியே பார்க்கறேன்டா. எல்லாம் நீ என்ன நினைக்கிறியோ செய்டா, நான் அப்படியே ரசிக்கிறேன்டா. உன் நாலேஜ் இன்க்ரீஸ் பண்றா. எவ்வளோ மிருகங்களுக்கு, பிராணிகளுக்கு ஆதாம் ஒவ்வொன்றா பேர் வைக்கிறப்ப தேவன் அவனை ரசிச்சு ரசிச்சு கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்றாரு. வெல் டன், வெல் டன், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல் ஆதாம், வண்டர்ஃபுல். அவன் என்னெல்லாம் பேர் வச்சானோ அது அப்படியே ஆச்சான். என்ன அழகான ஒரு பயிற்சி தேவன் ஆதாமுக்கு கொடுக்கிறாரு. ஸோ பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஆதாமும் தேவனும் இருந்தாங்க. ஆதாம் தனிமையா இருந்தான் ஏதேன் தோட்டத்தில். தேவன் வந்து அவனுக்கு பயிற்சியை கொடுத்தாரு. கனி கொடுத்தல் எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. கீழ்ப்படிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நிலத்தை பண்படுத்துறது எப்படி, பாதுகாக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. புசிக்கும் பொழுது நீ எல்லாத்தையும் புசி அப்படின்னு உரிமையை சொல்லி கொடுத்தாரு. இதை புசிக்காத அப்படின்னு எச்சரிக்கையும் சொல்லி கொடுத்தாரு. புசிச்சா செத்துருவ அப்படின்னு முடிவையும் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவனுடைய அறிவு, நாலேஜை பேர் வைடா மகனே, பேர் வை, யோசித்து வை, உன் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகட்டும், உனக்கு விஸ்டம் இன்க்ரீஸ் ஆகட்டும், வேர்ட் ஃப்ளோ வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா அறிவு சம்பந்தமானதையும் தேவன் அவனுக்கு அறிவையும் வளர்த்து விடுறாரு. மனசுல யோசிச்சுட்டே இருக்கிறாரு, என் மகன் தனியா இருக்கிறான், என் மகன் தனியா இருக்கிறான், இவ்வளோ பேர் வச்சான், தனியா இருக்கிறான், எல்லாம் ஜோடி ஜோடியா வந்துச்சு, ஆனால் என் மகன் தனியா இருக்கிறான். அவனுக்கு பெஸ்ட் ஏற்ற துணை ஒன்று வேணும். அவனுக்கு ஏற்ற துணை வேணும். நான் அவன் அப்பா, என் மகனுக்கு என்ன வேணுமோ அது எனக்கு தான் தெரியும். அவனுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லல, அவனுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பரவாயில்ல. என் மகன் என் கூடவே இருக்கிறான், நான் அவனை பயிற்சித்தேன், நான் அவனுக்கு உள்ள என் சுவாசத்தை ஊதி இருக்கிறேன், அவனை எல்லா நாளும் அவன் என் கூடவே இருக்கணும்னு விரும்புகிறேன், அவனும் எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படுகிறான், ஆனால் அவன் தனியாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு துணை வேணும், அதுவும் ஏற்ற துணை வேணும். என் மகனுக்கு மேட்ச் மேக்கர் நான் தான், அவனுக்கு அது அவதான் வேணும், ஆனா அது ஏற்ற துணையா இருக்கணும். அவங்க ரெண்டு பேருமே பிரியக்கூடாது. அவனை வச்சு அவன் பாதுகாக்கணும். அந்த துணை வந்துட்டா அவன் தனிமையாவே இருக்க மாட்டான். தேவ எதிர்பார்ப்பு பாருங்க, அப்படி யோசித்து செய்யறாரு. முடிவு கவனிங்க, அந்த ஏற்ற துணை எப்படின்னு. பாவம் செஞ்ச பிறகு எல்லாரும் விசாரிக்கிறாங்க. ஆதாம் தேவன் விசாரிக்கிறாரு. ஆதாம் சொன்னா நான் இல்ல, நீர் கொடுத்த ஸ்திரீயை விசாரிக்கிறாரு, நான் அல்ல, அதோ அந்த சர்ப்பம் வஞ்சித்தது அப்படின்னு சொல்றாங்க. தேவன் சர்ப்பத்தை நியாயம் தீர்க்கிறாரு, ஏவாளுக்கு நியாய தீர்ப்பு சொல்றாரு, ஆதாமுக்கு நியாய தீர்ப்பு சொல்றாரு. வெளியே போங்கன்னு சொல்றப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சு போல. ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை விட்டு வெளியே வரப்ப இப்பதான் ஆதாம் ஏவாளுக்கு பேர் வைக்கிறார். அவள் ஏவாள் அப்படின்னு சொல்லி, ஏனென்றால் அவள் ஜீவனுள்ளவருக்கெல்லாம் தாயானவள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆதாமுக்கு ஏற்ற துணையா தேவன் தேடுறார். சாகர வரைக்கும் அந்த துணை இவன் கூட இருக்கணும். என்னுடைய ஒரிஜினல் ஜெராக்ஸ் அவன்தான், என்னுடைய ஒரிஜினல் டூப்ளிகேட் அவன்தான், என்னுடைய ஒரிஜினல் சாயல் இமேஜ் அவன்தான். அவனுக்கு ஒரு ஏற்ற துணை. ஸோ தேவன் இந்த இடத்துல ஆதாமை தூங்க வச்சுட்டு ஏவாளை உருவாக்குறாரு. ஸோ 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும் இவ்வளோ செய்திகளை சொன்னதா இருக்குது. இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிறுத்துறேன். அடுத்த செய்தியில் இங்கிருந்து தொடங்குறேன். ஜெபிப்போம்.
நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆதாமுடைய சிருஷ்டிப்பிலிருந்து தேவனே உம்முடைய காரியங்களை நாங்கள் படிக்கவும் அதில் இருக்கிற ஆழங்களை புரிந்து கொள்ளவும் இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். இதை எங்கள் இருதயத்திலும் எங்கள் சிந்தையிலும் எழுதுங்கப்பா. இதை மறக்காதபடி நாங்கள் மனதில் நிறுத்தவும் மற்றவர்களுக்கு சொல்லவும் எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆதாமுக்கு எவ்வளோ நீர் அன்பு கூர்ந்தீரோ அதே போல் இவர்கள் மேலே அன்பு கூர்ந்தீர், எங்கள் மேலே அன்பு கூர்ந்தீர். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்தை தொடர்ந்து படிக்க வராங்கப்பா. அவங்க மேலே உம்முடைய கிருபையும் உம்முடைய பாதுகாப்பும் உங்கள் ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் இருக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.